அவ்வளவு ரகசியமாக துல்லியமாக ஆபரேஷன் சிந்தூரை செய்த நரேந்திர மோடிக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிரி நம்பர் 1, ஊழல் நம்பர் எதிரி 1, அதாவது ராமேஸ்வரத்தில் பேசினாரோ நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில், அதையும் 2024 லோக்சபா தேர்தலின் போது பேசியதை எல்லாம் ஒன்று இணைத்து வைத்து பார்த்தால் தமிழகம் ஒரு போதை கிடங்கு ஆகிவிட்டது. அமைதி பூங்கா அல்ல, போதை கிடங்கு. அதையும் தவிர நரேந்திர மோடி சொன்ன மாதிரி எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். உதாரணத்திற்கு நரேந்திர மோடியும் மு.க. ஸ்டாலினும் சந்திரபாபு நாயுடு இருக்க புகைப்படத்தை பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு வந்து பல திட்டங்களை அள்ளி அள்ளி செல்லி வருகிறார். அவ அழறது கிடையாது. மூக்கால எப்ப பார்த்தாலும் பணம் ஒண்ணும் கேட்கறது கிடையாது. நீங்க எப்ப பாருங்க பணம் இல்ல திட்டுறது, எவனையாவது திட்டுறது. நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, ஆளுநர் ஒழிக, எடப்பாடி ஒழிக, ராஜகோபால் ஒழிக, விக்ரம் ஒழிக, வாழறது இவங்க குடும்பம். ஆக மொத்தம் டெல்லி விஜயம் என்பது வெற்றிகரமாக இருந்தாலும் நரேந்திர மோடி விடமாட்டார் திமுகவை என்றுதான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய